சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏக்கங்களுடன் வாழ்ந்து ஏக்கங்களாகவே பார்த்த உன் வாழ்க்கை அணுக வெறும் விரக்தியாக மாறிவிட்டது. நீ எதை பார்த்து ஏங்கினாயோ அந்த வெற்றி அழகாக உன் அருகில் வந்துவிட்டது. நீ இந்த நேரத்தை துவண்டுவிடக் கூடாது. நீ எப்படி ஆரம்பத்தில் உன்னுடைய வெற்றிக்காக உன்னுடைய செயல்களை செய்து கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருந்தாயோ அதுபோலவே நீ உன்னுடைய முயற்சிகளை மேலும் மேலும் போட்டுக்கொண்டே பார்த்து துவண்ட நிலையில் இருக்கிறாய். அதனால் கைவிட்டு விடலாமா நம்முடைய செயலை என்ற உன்னுடைய பாதி மனமானது நினைக்கிறதா? மீதி மனமும் இல்லை, இன்னும் மேலும் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. எதை பக்கம் போவது, எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் முழித்து நிற்கும். உனக்காகத்தான் பெரும் குழப்பத்தில் இருக்கும் என் குழந்தைக்காகத்தான் உன்னுடைய வெற்றியானது அருகில் வந்துவிட்டது. இன்னும் நீ சோர்ந்து போகக்கூடாது. எப்பொழுதுதான் நீ இன்னும் வேகத்தை காட்ட வேண்டும் என்று நான் சொல்ல வந்தேன். எப்பொழுதுமே உன்னை எச்சரித்து கொண்டே இருப்பேன். எது நடக்கிறதோ அதை முன்னே சொல்லி உன்னை இன்னும் தயார்படுத்தி வைப்பேன். வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்த என் குழந்தைக்கு இது என்ன சாதாரணம்தான். மீண்டும் வந்துவிடவா? திரும்பவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பிறக்கும். நீ தலை குனிந்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டாய் என்று சொன்னவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கை எனது தலை நிமிர்ந்து வியக்கும். அந்த வகையில் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். ஒருவனுக்காக தன் உழைப்பில் வாழ்ந்தால்தான் சந்தோஷம். அதற்காகத்தான் இங்கு அனைவருமே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சிலர் ஜெயிக்கிறார்கள், சிலர் போகிறார்கள், சிலர் முயற்சி செய்யாமலேயே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ முயற்சி செய்தாய், அதற்கான பலனையும் அடைவாய். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. உனக்காக நான் இருக்கின்றேன். நான் அனைத்தையும் உனக்காக தருவேன். அதற்கு எனது ஒரு வெளிச்சம் கூட இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்வது என்று தெரியாமல் நீயும் பயத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கின்றாய். நாளைய நிலை எப்படி இருக்குமோ இல்லை என்று நாம் நினைத்து மாறிவிடுமோ இப்படியெல்லாம் நினைக்கிறாய். சந்தோஷம் வந்துவிடுமா, இருக்கிறாரா இல்லை தூரமாக இருக்கிறாரா என்ற பல கேள்விகள் அல்லது உன் மனதில் எப்பொழுது புதிதாக தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட வாழ்க்கையும் எப்பேற்பட்ட தீர்ப்பையும் நான் திருத்தி அமைத்து உன் மீது நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கையானது மாறும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு முதலில் நீ வா. மகளே, வீணாக கலங்காதே. அப்பா இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். கலங்காதே. நீ என்னுடைய உயிரானது இந்த பூமியில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. யாராவது உதவி செய்வார்களா என்று இயங்குகிறது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தை நான் எப்படி விட்டு நான் செல்வேன்? என் குழந்தையே, நீ எல்லாம் ஒரு குடும்பம். எனக்கு என்று தனி குடும்பங்கள் கிடையாது. நீ எங்கு இருக்கிறாய், உன் குடும்பம் எங்கு இருக்கிறது, அதுதான் என்னுடைய குடும்பம். என்னுடைய குடும்பத்தை காப்பது என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு. நீ சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்வேன். தேவையில்லாத ஞாபகங்களை நினைவில் வைத்து கொள்ள வேண்டாம். சகலமும் மாறும், உன் வாழ்க்கையும் மாறும். தைரியமாக இரு. எப்பொழுதும் கூடவே நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.